இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம டைம் அண்ட் ஒர்க்ல ஒரு क्वेश्चन வந்து பாப்போம். There are 5 machines that make 5 parts in 5 minutes. How long does it take to make 100 parts in 100 machines அப்படினு கொடுத்திருக்காங்க. 5 எந்திரங்கள் 5 பாகங்களை 5 நிமிடங்களில் தயாரிக்குமானால் 100 எந்திரங்கள் 100 பாகங்களை எவ்வளவு நிமிடங்களில் தயாரிக்கும் அப்படினு கேக்குறாங்க. சோ இந்த மாதிரி क्वेश्चन கொடுத்தா அதுக்கான ஃபார்முலா m1 d1 h1 divided by w1 equal to m2 d2 h2 divided by w2. இது ஃபார்முலா. சோ இதுல அவங்க தெளிவா என்ன சொல்லிட்டாங்கன்னா m னா மென்னு, அது மென்னு, உமன், சில்ட்ரன், மெஷின்ஸ் எது வேணா இருக்கலாம். d னா டேஸ், h னா ஹவர்ஸ், w னா வொர்க். சரியா? இப்போ இதுல பாருங்க 5 எந்திரங்கள், அப்ப m1 வந்து 5. சரியா? 5 பாகங்களை 5 நிமிடங்களில் தயாரிக்கும் எனில் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க டேஸ் தரல. சரியா? 5 நிமிஷத்துல 5 பாகத்தை தயாரிக்குது. சோ அவங்க செஞ்ச வர்க் என்னன்னா அந்த 5 பாகம். அதே போல 100 எந்திரங்கள், டேஸ் இங்கேயும் தரலப்பா, 100 பாகங்களை, அப்போ W2 வந்து 100, எவ்வளவு நிமிடங்களில் தயாரிக்கும்னு கேக்குறாங்க. அப்ப H2 தான் தேவை. சோ இந்த क्वेश्चனை பொறுத்த வரைக்கும் எனக்கு d1 d2 தராததை விட்டுருங்க. சரியா? இப்போ இந்த 5க்கு இந்த 5 கேன்சல், இந்த 100க்கு இந்த 100 கேன்சல். அப்ப h2 ஈக்குவல் டு 5 மினிட்ஸ் அப்படின்றது ஆன்சர். சரியா? சோ ஆப்ஷன் ஏ 5 நிமிஷம் அப்படின்றது இந்த क्वेश्चனுக்கான ஆன்சரா இருக்கும். நன்றி.